ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் புதன்கிழமை அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் வெற்றிகரமாக எல்லா மையங்களையும் 100% ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதை எப்படி பண்ணியிருக்காங்க, மார்க்ஸ் பண்ண அள்ளியிலே வழங்கியிருக்காங்க, அது எப்படி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த அப்டேட்ஸை பார்த்தலாம். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட் எப்போ வரப்போகுது, ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் நாள். ஓகேவா, ஏப்ரல் 23 நாளைக்கு தேர்தல். அதே மாதிரி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 4 வருதுன்னு நினைக்கிறேன், எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரப்போகுது, உங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தரலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணாமே பார்க்குறீங்க பார்க்கலாம். ஸோ 2000 லைக் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பட்டன் முக்கியம் பிக்கில் 10 பண்ணி விட்ருங்க. ஓகேவா, ஓகே. இன்றைக்கி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் ரொம்ப சிறப்பாக அனைத்து மையங்களையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த வருஷம் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் அளவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபெயிலியர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆப்சன்டீஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்சன்டீஸ் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் சப்போஸ் 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பேப்பர் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங்காக ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நினச்சி யாரும் பயந்துட்டு இருக்காதீங்க. பட் ரிசல்ட் வரட்டும், மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆயிடுவீங்க. ஓகேவா, ரொம்ப மோசமாக மீன்ஸ் எப்படி சொல்கிறது, எதுவுமே எழுதாமல் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஃபெயில் ஆவீங்க. மற்றபடி ஓரளவுக்கு எழுதியிருந்து பேப்பரை ஃபில்அப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். 10th பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 400-450 ப்ளஸ் மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் செக்கிங் லைவ் இருக்குது, லைவில் எல்லாரும் மாதம் செக் பண்ணுவேன். ஓகேங்களா, அதே மாதிரி 12th அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 500-550 மேலே கண்டிப்பாக எல்லாருமே எடுப்பீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் வரும். அந்தளவுக்கு தான் பேப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை நினச்சி யாரும் பயந்துட்டு இருக்காதீங்க. கிரேஸ் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. நான் ஆஃபீஸாக சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் இருக்குது இல்லை அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. கிரேஸ் மார்க்ஸ் இல்லை. ஓகேவா, எதுக்கும் கிரேஸ் மார்க்ஸ் வழங்கப்படலை. ஸோ அதில் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்துக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ ப்ரோ ஆஃபீஸ்லாம் சொல்லுங்கள். ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, நான் எதை நம்புறது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே குழப்பமாக இருக்குது, எனக்கும் குழப்பமாக இருக்குது. ஏன்னா கடந்த 4 வருஷமாக 5 வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு டைம் கூட இதுதான்ப்பா ரிசல்ட் டேட்டு, இந்த டேட்டில் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் அவங்க வெளியிட்டதே கிடையாது. ஓகேவா, கடைசி 10 நாள் வரும்போது, கடைசி 5 நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டை மாற்றி டைமிங் மாற்றுவாங்க. டைமிங் பண்ணால் சொன்ன டைமிங் ரிசல்ட் வராது. 1 மணி நேரம் லேட்டாக வரும், 2 மணி நேரம் லேட்டாக வரும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு கடந்த 5 வருஷமாக. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அவங்க சொன்ன டைம் கண்டிப்பாக ரிசல்ட் வராது. இப்போதைக்கு 12th பொறுத்த வரைக்கும் May 8 சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்பாகவே ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. இதுவும் அஃபீஷியல் நியூஸ் தான். அண்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே ரிசல்ட் வெளியிட்டலாம், 12th சரி 10th சரி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அஃபீஷியல் நியூஸ் தான், அன்அஃபீஷியல் நியூஸ் தான் எதுவும் கிடையாது. அஃபீஷியலாக கவர்மெண்ட் சைடு பெரிய நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்துச்சுலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆலோசனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அந்த ஆலோசனை பண்ணால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இந்த டேட் ரிசல்ட் வெளியாகிருப்பா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் வரல. ஓகேவா, இப்போதைக்கு நமக்கு May 8 May 7 May 8 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸாக சொல்லிட்டாங்க. May 7 பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் பேப்பர்ஸில் ஒரு நாளைக்கு முன்பாகவே ரிசல்ட் வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரிசல்ட் May 8 சொன்னாங்க தெரியுமா, அன்றைக்கே பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு நியூஸ் 2 மணி நேரம் கழிச்சு ரிசல்ட்டுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே ரிசல்ட் வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான்ப்பா இப்போதைக்கு நமக்கு 2 டேட்டே தான். ஓகேவா, May 3 இல்லை May 8. 10th பொறுத்த வரைக்கும் May 20 சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் கிடையாதுப்பா. May 3 இல்லை May 8 2 பேத்துக்கும் ஒட்டுக்காக ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஏன்னா பேப்பர் வெர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு மாதம் தள்ளி போட்டு என்ன பிரயோஜனம். இன்றைக்கே இப்போ தேதி 22 ஆச்சு. May 20 இன்னும் ஒரு மாதம் 28 நாள் இருக்குது. 28 நாளாக வெயிட் பண்ணால் மாணவர்கள்லாம் அவ்வளோதான் பிபி வந்துடும். ஓகேவா, ஹைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் அதிகமாகிட்டே இருக்கும். டே பை டே ரிசல்ட் டேட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இழுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் வேறு இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணி யார் வரப்போகிறாங்க வேறு தெரில. சப்போஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக ரிசல்ட் வரலினா, சப்போஸ் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக யாரும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க சொல்கிறது தான். ஓகேவா, கண்டிப்பாக அந்த புதுசாக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். முதல் வேலையை இதுதான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாணவர்களுக்கு படிப்பு முக்கியம், அடுத்து காலேஜ் சேரணும், அடுத்து ஸ்கூல் சேரணும். கண்டிப்பாக இதுதான் முதல் வேலையாக பார்த்து ரிசல்ட்டை வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து எப்படி வருதுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் அன்றைக்கி நம்மளுடைய சேனலில் லைவ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கிஃப்ட் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். கிஃப்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அமௌண்ட்டாக கொடுத்துடலாமா இல்லை ஏதோ பொருளாக கொடுக்கலாமா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் பண்ண போகிறேன். உங்கள் சஜஷன் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைவில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா எந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. இப்போயாச்சும் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அப்புறம் யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ 2 ரெட் கலர் ஹார்ட்டு அப்புறம் கௌதம்னு கமெண்ட் பண்ணி விடுங்க பார்க்கலாம். அதை வச்சு நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். ஐ வில் ப்ரே ஃபார் யூ. ஓகே, ஐ வில் தேர் ஃபார் யூ. ஓகே செல்லக்குட்டி. ஸோ பாய்ப்பா, பாய்.